வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்றைய புத்தக கலந்தாய்வின் சிந்தனை தலைப்பு ஒரு முதல் நிலையான தலைப்பாக இருக்கிறது என்று சொன்னாலும் முழுமையான தலைப்பாக இருக்கிறது என்பதை இங்கு வெளிப்படுத்திய சாந்தி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. மனிதன் பிறந்தது எதற்காக? இதை எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் இந்த கேள்வியை எழுப்பி சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். மனிதன் தோன்றி எத்தனை லட்சம் வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று அதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏன் என்று கேட்டால், இந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க 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 துன்பகரமாக இருக்கிறது என்ற ஒரு சமுதாய சூழ்நிலையை வைத்துத்தான் இந்த சிந்தனையை சிந்திக்க வேண்டியதாக மாறிவிட்டது. அப்படி இல்லை என்று சொன்னால் இதை சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அந்த அடிப்படையில மனிதன் பிறந்தது எதற்காக என்று இப்போ அவங்க ஆரம்பிக்கும் போது இந்த தத்துவத்தை நாம ஏதோ பேசிவிட்டோம். சசிகுமார் ஐயா எழுதிவிட்டார். இந்த புத்தகம் இவ்வாறு மலர்ந்தது என்பது இப்படிப்பட்ட புத்தக கலந்தாய்வை நீங்கள் செய்து வெளிப்படுத்தும் போது இந்த புத்தகத்தை உருவாக்கியதற்கு உண்மையிலேயே ஒரு நிறைவாக இருக்கிறது. இப்பொழுதுதான் நிறைவாக இருக்கிறது. நாங்க இந்த புத்தகத்தை போடணும் போது கூட இந்த புத்தகம் போடணுமா அப்படின்னு நானும் யோசிச்சேன். ஐயா அதை போட்டே தீரணும்னு ஒரு ஒரு வேகத்தில் இருந்து இந்த புத்தகத்தை எழுத்து வடிவம் கொடுத்தார். இப்போ அந்த புத்தகத்தில் இருந்து சில அந்த கருத்துக்களை எடுத்து நீங்கள் இவ்வாறு படைக்கும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு தலைப்பையும் இவ்வாறு நீங்கள் ஒரு கருத்துரையாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு தலைப்பையும் ஒரு சிறிய சிறிய புத்தகமாக மாற்றிவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அப்படி போட்டோம்னா 3 புத்தகத்திலையும் 15 தலைப்புகள், 45 சிறிய சிறிய புத்தகங்களாக இதை மாற்ற முடியும் என்று ஒரு நம்பிக்கை வருகிறது. ஏனென்று சொன்னால், இதை அந்த ஒவ்வொரு இடத்தையும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதில் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ளாக எழுவதை நான் பார்க்கிறேன். அந்த தாகத்தை நமக்குள்ளாக எழுப்பியது சாந்தி அம்மா போன்று இந்த தத்துவத்தை ஒரு கருத்தாய்வு செய்வதனால் அது இன்னும் பலப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன். சரி, இப்போ மனிதனாய் பிறந்து விட்டான். அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாங்க? மனிதனாக பிறந்து விட்டான். முதலில் மனிதனாக வாழ வேண்டும். அதுக்கப்புறம் மனிதனின் நோக்கம் நிறைவு செய்ய வேண்டும். அதன் பிறகு உயிரினுடைய நோக்கம், அதாவது ஆன்மாவினுடைய நோக்கம் அப்படின்னு அதை 3ஆ பிரிச்சாங்க. மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் மனிதனாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த இடத்துல ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். மனிதனாக வாழ்றதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன என்று சொன்னால், துன்பம் கொடுக்காமல் வாழ்வது என்பதுதான் மனிதனாக வாழ்வது. இது ஏன் இதை அவ்வளவு
ஆணித்தரமா சொல்றோம் அப்படின்னா, ஐந்தறிவு ஜீவன் வரை அது தேவைகளை தேவையின் அளவில் நிறைவு செய்து கொள்வதற்கே அது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சில நேரத்தில் துன்பம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது தவறு இல்லை. இயற்கையின் படைப்பில் அது தவறு இல்லை. தேவையை தேவைக்காக தேவையின் அளவில் போக்குவதற்காக கொடுக்கப்படும் துன்பம் என்பது இயற்கையால் அங்கீகரிக்கப்பட்ட துன்பம். அது ஐயறிவு ஜீவன் வரை. ஆனால் ஆறறிவு மனிதனுக்கு தேவையை தேவையின் அளவில் போக்குவதற்கு துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை. தேவையை மீறுவதற்காக மட்டுமே மட்டுமே நமக்கு ஸ்ட்ரைட்டா உறுதியாக சொல்ல வேண்டும். அதற்காக மட்டுமே 100% மனிதன் துன்பம் கொடுக்கும் செயலை செய்கிறான். இந்த இடம் ரொம்ப 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 சிந்திக்க வேண்டிய இடமாக இருக்கு. அப்ப மனிதன் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கா? இல்ல. ஐந்தறிவு ஜீவன் கொடுக்கலாம். கொடுக்கலாம். பெர்மிஷன் இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு தேவையில்லை. ஏன்? அவனுக்கு உணவை உற்பத்தி செய்ய தெரியும். உணவை உற்பத்தி எப்படி செய்ய தெரியும்? மகரிஷி சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு உலகம் அப்படியே திகைச்சு போய் நிற்கும். ஒரு மனிதனுடைய உடலின் திறனும் அறிவின் திறனும் 100 மனிதர்களினுடைய தேவையை போக்கக்கூடிய அளவில் அந்த உணவை உற்பத்தி செய்ய முடியும்ன்றார். ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய உழைப்பு 100 மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறார். அப்படி பார்த்தா இன்னைக்கு 850 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுல உழைக்கக்கூடியவர்கள் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் இருக்கும். வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு பார்ப்போம். எப்படிதான் வச்சுக்குவோம்? ஒரு 20% தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. 20% ரொம்ப நான் லீஸ்டா சொல்றேன். ஒரு 20% இருக்குன்னு வச்சு. இந்த 20% மக்கள் உழைக்கக்கூடியத 80% அவர்களுடைய தேவையை நிறைவேற வேண்டும். இங்க மகரிஷி சொல்றாரு, 1 மனிதனின் உழைப்பு 100 மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யுங்கிறார். அப்ப இந்த 20% அவங்க உழைப்பு எவ்வளவு அதிகமாக இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா ஒரு 4 மடங்கு தான் சொல்றோம். அது 100 மடங்காக இருக்கிறது. அப்ப அவ்வளவு உழைப்போடு தேவையில்லை என்ற நிலை வருகிறது. அப்ப இவ்வளவு ஆற்றலை பெற்றவன் மனிதன். அப்ப அவன் துன்பம் கொடுக்கணுமா? துன்பம் கொடுக்க வேண்டியதே இல்லை. அப்ப யார் ஒருவன் துன்பம் கொடுக்காமல் வாழ்கிறானோ அவன்தான் மனிதன். அவன்தான் மனிதன். ஒரு அருமையான படம், அற்புதமான படம். அதில் உள்ள பாடல்கள் அற்புதமான பாடல் வரிகள், மிகவும் அற்புதமான பாடல் வரிகள். நீங்க எல்லாம் இந்த நிறைய பேர் இந்த படங்கள் எல்லாம் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் பாருங்க. அவன்தான் மனிதன் என்று. அந்த மனிதன் கடைசியில இறந்து கிடக்கும் போது கூட அவனுடைய கைகளில் குப்புறத்தான் இருக்குமே தவிர மல்லாக்கா இருக்காது. அந்த டைரக்டர் ரொம்ப அவ்வளவு சென்சிட்டிவா அந்த படத்தை எடுத்திருப்பார். அவன்தான் மனிதன். அப்ப யாரு? துன்பம் கொடுக்காமல் இருப்பா. அப்படியே அவனுடைய கேரக்டர் முழுவதும் அந்த படத்துல அப்படிதான் வரும். ஆனால் அவனுக்கு துன்பங்கள் பல வகையில் வரும். பல வகையில் சோதனை வரும். அத்தனையும் தாங்கி அந்த மனிதனுடைய அந்த கடைசி காலத்தை அந்த படத்துல எடுத்திருப்பாங்க. இருக்கு. எந்த துன்பம் வந்தாலும் நான் துன்பம் கொடுப்பதில்லை. அதுதான் மனிதன் மனிதனாக வாழ்வது. சரி, இப்ப மனிதன் துன்பம் கொடுக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு இருப்பு. சரி, அவன் மனிதனா பிறந்துட்டான், துன்பம் கொடுக்காம இருக்கிறான். அப்ப நீ மனிதன்பா, ரைட். சரிப்பா, நான் என்னப்பா செய்யணும்? இங்க பிறந்து வந்துட்டேன், உலகத்துக்கு வந்துட்டேன். அப்ப மனிதனின் நோக்கம் என்ன? மனிதனா இருப்பது. மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவன் பிறந்ததனுடைய நோக்கம், அதில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். மனிதன் எதற்காக பிறந்தான்? நல்லது செய்வதற்காக பிறந்தான். அவ்வளவுதான். நல்லது செய்வதற்காக பிறந்தான். இப்ப நல்லது கெட்டதுன்னு 2 இருக்கா? ஒரு கேள்வி இந்த இடத்துல வருவோம். நல்லது கெட்டது என்று 2 இருக்கிறதா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா?
நாம இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல வேற ஒரு சிந்தனை செய்திருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்பம் துன்பம் என்று இரண்டும் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டிருக்கிறோம். இன்பம் என்பது மட்டும்தான் இருக்கிறது. இயற்கையில், இந்த பிரபஞ்சத்தில், இயற்கையின் படைப்பில் துன்பம் என்று ஒன்று இல்லை. இதை நம்ம பல தடவை பேசிட்டோம். இப்ப அதே மாதிரி இப்ப இந்த கேள்வியை எடுத்துக்குவோம். நல்லது கெட்டது என்று இரண்டு இருக்கிறதா இந்த பிரபஞ்சத்தில், இந்த இயற்கையில்? நல்லது கெட்டது என்று இரண்டு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்தால் நன்றாக நமக்கு தெளிவாக ஆன்சர் வரும். நல்லது மட்டும்தான் இருக்கிறது, கெட்டது என்று எதுவுமே இல்லை. என்ன சார் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு கெட்டதை பார்க்கிறோமே, இந்த கெட்டது முழுவதும் முழுவதும் 100%, 100% முழுவதும் மனிதனால் சிரமப்பட்டு உருவாக்கி செய்யப்படக்கூடியதுதான் இந்த கெட்டது. இது இயற்கையில் இல்லை. நல்லது என்பது இயற்கையில் இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. நல்லது என்பதுதான் இயல்பு. நல்லது என்பதுதான் இயல்பு. அப்ப கெட்டது என்பது முயற்சி செய்து செய்ய வேண்டியது. நீங்க நல்லா பாருங்க. இப்போ ஒரு ஒருத்தரை நீங்க ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு கெட்டது. இது உடனே நீங்க செஞ்சிருவீங்களா? ஸ்பான்டேனியஸா ஒரு சன நேரத்துல செஞ்சிருவீங்களான்னா செய்ய மாட்டீங்க. இதை அடிச்சா அவர் திருப்பி அடிப்பாரா? அவர் நம்மளை விட வலுவா இருக்காரா? இப்ப அவர் எந்த சூழ்நிலையில் இருக்காரு? கோபமா இருக்காரா? அமைதியா இருக்காரா? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? எல்லாத்தையும் அப்படி போட்டு கணக்கு போட்டு அப்புறம் தான் நீங்க அடிக்கிறீங்க. ஒரு கெட்டது செய்யறதுக்கு எத்தனை கணக்கு, எத்தனை திட்டம், எத்தனை யோசனை. இப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. நீங்க அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. பக்கத்துல ஒரு வயதான ஒரு 70 வயது வயதானவர் நடந்து போயிட்டு இருக்காரு. நீங்க பக்கத்துல போயிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டை கிடந்துச்சு. அப்படி தட்டி அந்த பெரியவர் டக்குன்னு கீழே சாஞ்சிட்டார். கீழே விழுகிறார். நீங்க பக்கத்துல போறீங்க. ஏதாவது யோசனை இருக்கிறதா? ஒரே அந்த சன நேரம், ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டீங்க? அவரை டக்குன்னு அப்படியே பிடிச்சி தூக்கிட்டீங்களே. ஏதாவது யோசிச்சீங்களா? ஏதாவது திட்டம் போட்டீங்களா? இவரை எப்படி தூக்கலாம்? என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல. இமீடியட்டா அந்த செகண்ட் டக்குன்னு தூக்கிட்டீங்க. ஏன்? அது இயல்பு. அது இயற்கையில் இருக்கக்கூடிய இயல்பு. நல்லது என்பது இயற்கையில் இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கிறது. அது ஸ்பான்டேனியஸா உங்கள்ட்ட இருந்து வெளியே வந்துச்சு. ஆனா கெட்டதுக்கு நீங்க திட்டம் போடணும், யோசிக்கணும், யோசிச்சு கஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டப்பட்டு செய்யணும். இப்பொழுதெல்லாம் கெட்டது செய்வதற்காகத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க ஆரம்பிக்கிறோம்? 3வது வயது முடிந்தவுடன் நான் இந்த உலகத்தில் கெட்டது செய்வதற்காக, முயற்சி செய்வதற்காக எல்கேஜியில இந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். அந்த ஸ்கூல்ல சேர்ந்தா தான் நல்லது கெட்டது செய்ய முடியும். எல்கேஜியில சேர்ந்து ஸ்கூல்ல படிச்சு, பல்கலைக்கழகம் படிச்சு, பெரிய படிப்பெல்லாம் படித்து என்ன செய்கிறோம்? கெட்டது செய்கிறோம். அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு கெட்டது செய்யறதுக்கு இவ்வளவு படிச்சு வந்து கஷ்டப்பட்டு திறமையை வளர்த்துக்கொண்டு, என் திறமையை வளர்த்துக்கொண்டு, எதுக்கு? கெட்டது செய்யறதுக்கு தான் நீ திறமையை வளர்த்துக்கணும். நல்லது செய்யறதுக்கு ஒண்ணுமே வளர்த்துக்க தேவையில்லை. அது உன்னிடம் இயல்பாக இருக்கு. அப்ப மனிதனின் நோக்கம் என்ன? நல்லது செய்வது. அவ்வளவுதான். ஏன் நல்லது செய்யணும்? என்னங்க துன்பம் கொடுக்க கூடாதுங்கிறீங்க. ரைட்டு, தேவையில்லை. அதுதான் மனிதனாக இருப்பது. அப்ப மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லது செய்யறது. இப்ப கடைசியில பார்த்தீங்களா, 2 ஒழுக்க பண்பாட்டுல வந்து நிக்குதா? ஆமா. ஏங்க நல்லது செய்யணும்? ஏங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாவின் நோக்கம் நிறைவேற வேண்டும். இந்த ஆன்மாவின் நோக்கம் என்ன? அங்கதான் வருது. இந்த ஆன்மாவின் நோக்கம். ஆன்மான்னு போயிட்டாலே உயிரின் நோக்கமா, ஆன்மாவின் நோக்கமா? ரெண்டும் ஒண்ணுதானே சார். இருந்தாலும் புரிந்து கொள்வதற்கு ஆன்மா என்று சொல்கிறோம் உயிர் என்பதை. கர்மவினையை தாங்கி இருக்கக்கூடிய உயிருக்கு பேரு ஆன்மா என்று சொல்லுகிறோம். அப்ப அங்க அதனுடைய நோக்கம் என்ன? இந்த கர்மவினையை கலைந்து அந்த இறை உணர்வு பெற வேண்டும். அதானே? அப்ப அது களைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நல்லது செய்ய வேண்டும்.
அவ்வளவுதான். நல்லது செய்ய வேண்டும். அப்ப மனிதன் நல்லது செய்வதற்குத்தான் பிறந்தான். இதோட முடிச்சுக்கலாம். இது ஒண்ணு கூட போதும். நிறைய விஷயம் நம்ம அம்மா பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஒண்ணு மட்டும் நீங்க எடுத்துங்க. நல்லது செய்யறதுக்கு தான் பிறந்தான். ரைட்டு. ஆனா சில பேர் நல்லது செய்றான் இல்லையா? செய்றான். அவன் நல்லத நல்லதா செய்றானா? அது என்ன சார் நல்லது நல்லதா தானே செய்ய முடியும். நல்லத நல்லதா செய்றானா? என்று கேட்டால், நல்லத செஞ்சுட்டு, நான் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லலனாலும் உள்ளுக்குள்ளேயே நெனைக்கிறான். நான் நல்லது செஞ்சிருக்கேன்னு நெனைக்கிறான். அதுல பெருமைப்படுறான். நான் நிறைய கொடை கொடுக்கிறேன். நான் தான் பெரிய கொடையாளி என்று சொல்லுகிறான். சொல்லுகிறான். நான் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். எதை? என்னுடைய அ உடலின் அ திறனை கொண்டு நான் அவர் நல்லதை செய்தேன் என்று சொல்லுகிறான். என்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். நான் கொடுத்தேன். நான் தான் கொடையாளி என்று சொல்லுகிறான். நீ எதை கொடுத்தாய்? நீ எதை கொடுத்தாய்? என்னிடம் இருப்பதை கொடுத்தேன். நீ பிறக்கும்போதே உன்னிடம் இருந்ததா அது? இல்லை. அதன் பிறகு நான் உழைத்து பொருள் ஈட்டி அதை கொடுத்தேன். ரைட்டு. நீ உழைப்பதற்கு வேண்டிய உடல் ஆற்றலை யார் கொடுத்தது? இறைவன். அறிவின் திறனை யார் கொடுத்தது? இறைவன். அப்ப இந்த பொருளை யார் கொடுத்தது? இறைவன். நீ எதை கொடுத்தாய்? இறைவனுடைய பொருளை கொடுத்தேன். இறைவனுடைய திறனை கொடுத்தேன். இறைவன் கொடுத்ததை நான் கொடுத்தேன். இறைவன் கொடுத்ததுல கொஞ்சூண்டு எடுத்து கொடுத்தேன். அத கூட முழுசா கொடுக்கல. இறைவன் கொடுத்ததை என்னுடைய தேவைக்கு போக மிச்சத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால. அவனுக்கு இறைவன் 4 கோடி கொடுத்தா இவன் 40,000 கொடுத்துட்டு நான் தான் பெரிய கொடையாளின்றான். அப்ப கொடையாளி என்பது யார் இந்த உலகத்தில்? ஒரே ஒரு ஆள் தான். இறைவன் மட்டுமே. என்னுடைய உழைப்பில் நான் சம்பாரிச்சனே. நீ உழைக்க முடியாம ஒரு செகண்ட்ல உன்னைய என்ன பண்ணிடுவான்? உழைக்க முடியாம என்னை இறைவன் நிறுத்தி விடலாம். நிறுத்தி விடலாம். அப்ப இதிலே நல்லது செய்வது என்பது இயல்பான விஷயம். மனிதனின் இயல்பு அது. மனிதன் நல்லது செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கிறான். அதை செஞ்சுவிட்டு, நான் நல்லது செஞ்சேன், நான் நல்லது செஞ்சேன் அப்படின்னு சொல்லாதே அப்படிங்கிறான். நினைக்காதேன்றான். நான் நல்லது செஞ்சேன் அப்படின்னு நினைக்க கூட கூடாது. நான் மனுஷனா பிறந்திருக்கேன், அதனால நல்லது செய்யறேன். முடிஞ்சு போச்சு. செஞ்சேன். 2 செஞ்சாச்சு முடிஞ்சு போச்சு. நல்லது செஞ்சுட்டு அதுல பேர்ல கல்வெட்டுல என் பேர் ஏன் போடல? அதை ஏன் மைக்ல என் பேரை சொல்லல? அப்ப இந்த இடத்துல மனிதனின் நோக்கம் என்ன என்று சொன்னால் நல்லது செய்வது. ஒரே வார்த்தையில நம்ம அதை நிறுத்தி விடலாம். அப்ப கெட்டது அப்படின்னா கெட்டது என்று இல்லை. கெட்டது என்று இயற்கையில் இல்லை. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன இப்ப இயற்கையின் விளைவுகள் வந்து நமக்கு துன்பமாக வருகிறதே, அது கெட்டதுதானே என்று கேட்டால், இயற்கையின் விளைவுகள் துன்பமாக ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னால், அவனிடம் இருக்கக்கூடிய கர்மவினைக்கு தகுந்தாற்போல் தான் வரும். அதற்காக வருகிறது. அப்ப அது உன்னுடைய முயற்சியில் செய்து பெற்ற அந்த கர்மவினை அதை சமன் செய்வதற்காக வருகிறது. அதுவும் அந்த களங்கத்தை நீக்குவதற்காகத்தான் வருகிறதே தவிர, அதுவும் நல்லதுக்குத்தான் வருகிறது. நமக்கு வரக்கூடிய அவமானம் அது கெட்டதா நல்லதா? நல்லது. நம்மள ஒருத்தர் வந்து துன்பப்படுத்துகிறார். இது கெட்டதா நல்லதா? நல்லது. ஏன்? நம்மளிடம் அந்த கர்மவினை இல்லாமல் அது வராது. அவர்கள் செய்ய முடியாது. அதை துடைப்பதற்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு ஒரு உடம்புல வலி வருது. நல்லதா கெட்டதா? நல்லதுக்குத்தான் வருகிறது. உடலில் நோய் வருகிறது. நல்லதா கெட்டதா? நல்லதுக்குத்தான் வருகிறது. ஏன்? நாம் செய்த வினை, நாம் செய்த தவறு, நாம் தேவையை மீறி செய்த அந்த பதிவு, அதை சமன் செய்வதற்காக வருகிறது. அவ்வளவுதானே தவிர, இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒருத்தர் 10 புரோட்டா சாப்பிட்டார். 10 புரோட்டாவுக்கு உரிய வலி என்பது வருகிறது. 10 புரோட்டா தான் சாப்பிட்டேன். ஆனா 15 புரோட்டா சாப்பிட்டதுக்குரிய வலி வந்தது என்று சொன்னால், அது இயற்கையின் தவறு. இயற்கை கெட்டதுன்னு வச்சுக்குவோம். இயற்கை கெட்டதுல நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அப்படியெல்லாம் வராது. அதுல கூட என்ன வரும்? நீ 10 சாப்பிட்டா இல்ல 2 வந்து தேவையின் பூர்த்தி செய்வதற்கு. மீதி 8க்கு தான் உனக்கு வலி வரும். கரெக்ட்டா இருக்கும். அதுல கொஞ்சம் கூட மீறாது. அதுதான் இயற்கை. அதுதான் இயற்கை. அப்ப கெட்டது என்று ஒன்றுமே இல்லை.
கெட்டது என்பதே உலகத்தில் இல்லை. அப்ப எப்படி துன்பம் என்பது இல்லை என்று சொன்னோமோ, கெட்டது என்று ஒன்றுமே இல்லை. அப்ப கெட்டவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியுமா என்றால், அவர்கள் அவர்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ரைட். அடுத்தவர்களை கெடுக்கிறார்கள் என்று சொன்னால், அது அவருடைய கர்மவினையை போக்குவதற்காக கெடுக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்ப அவர் கெட்டவரா? இப்ப மகரிஷியினுடைய பாடல் பாருங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே என்று சொல்லிவிடுவார். ஏன்? அங்கேயும் ஏன் அவர் பண்றாரு? நம்மளுடைய கர்மவினை. இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை இவ்வளவு பேசக்கூடிய நிலையில் நிக்கிறோம். ஆனால் இந்த உலகம் பார்த்தால் கர்ம வினையை பெருக்கிக் கொண்டே போகக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. இருக்கிறது. அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க, சமுதாயத்தின் மீது கோபம் என்று சொன்னார்கள். ஆமாம், சமுதாயத்தின் மீது இன்னும் கோபம், அதிகமான கோபம் வருகிறது. ஏன்? ஒரு மனிதன் மனிதனாக வாழ விடாமல் தடுக்கிறது இந்த சமுதாயம் தானே தடுக்கிறது. அவன் அப்படி நம்ம அதையும் சொல்லிட முடியாது. எனக்கு அந்த வில் பவர் இல்ல, நான் வீக் ஆயிட்டேன், அதனால அதுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். உண்மைதான், உண்மைதான். அப்ப இந்த சமுதாயம் என்ன செய்திருக்க வேண்டும்? சமுதாயத்தினுடைய கடமை என்ன என்று சொன்னால், அது அறத்தை கொடுக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை. அங்கதான் அது தோத்து போகுது. அறத்தை கொடுக்க வேண்டியது முதலில் பெற்றோர்களுடைய கடமை. அதுவும் பெற்றோர்களில் யாருக்கு முதல் கடமை? முதல் கடமை தாய், இரண்டாவது தந்தை, பெற்றோருக்கு அடுத்து ஆசிரியர், அதற்கடுத்து சமுதாயம். இது அறத்தை சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆனால் அதுதான் கெடுக்கிறது இந்த சமுதாயத்தை. அப்ப அந்த சமுதாயத்தின் மீது கோபம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த உடலை உருவாக்கியதை மறந்து என்ற கவி என்பதையும் இங்கே எடுத்து சொன்னார்கள். சரி, இப்ப மனித பிறவியின் நோக்கம் இறை உணர்வு. இறைநிலை அடைவதா, இறைநிலை உணர்வதா? இது ரொம்ப நம்ம தமிழானந்த யோகத்துல இதை ரொம்ப அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி அந்த இடம். அடைவது என்பதற்கும் உணர்வது என்பதற்கும் அழகாக அவங்க சொன்னாங்க. அப்ப அது 1 to 3ங்கிறது 0 to 3 அப்படிங்கிறது. எப்ப மனம் 0 என்ற ஒரு நிலை வடைகிறதோ அப்பொழுது மனிதன் மரணித்து விடுவான். உயிரோடு இருக்க முடியாது. மனம் 0ன்னு சொன்னோம்னா எப்ப அப்படின்னா, மரணத்தில் தான் மனம் 0வா மாறும். மரணம் அடையும் பொழுது அங்கு என்ன இல்ல, உயிர் வெளியில வரும், உடம்புல இருந்து வெளியில வரும். ஆனா அங்க மனம் என்பதே இல்லை. உடலுக்குள்ளாக உயிர் இருக்கும் வரை மனம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்னை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். நிறைய இடத்துல இந்த ரமணருடைய நான் யார் கடையை சொல்லும் போது கூட, நினைவுகள் என்ற எண்ணங்களை கழித்து விட்டால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். மகரிஷி அவர்கள் 1985 கன்னியாகுமரியில மறைபொருள் விளக்க பயிற்சி நடத்த வந்த பொழுது ஏஎஸ்ஆர் அவருடைய வீட்டில் அமர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ராதாகிருஷ்ணன், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரை மனம்னு ஒண்ணு இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னாராம். தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னார். அப்ப மனம் என்பது இருக்கிறது, இருக்கிறது. அதனாலதான் அதை விளக்குவதற்காக தான் நம்ம தமிழானந்த யோகம் என்ன பண்ணிட்டோம், தனித்த மனம் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். இந்த மனம் என்பது எல்லாரும் என்ன சொல்றாங்க, புலன் வழியாக போனாதான் மனம்ங்கிறாங்க. ரைட்டு. புலன்ல இருந்து ஆக்கினை தவத்துல வெளியே வந்துட்டோம். அந்த அனுபவங்களின் எண்ணங்கள் வருகிறது, அது மனம் தானே. ரைட்டு. எண்ணங்கள் தான் மனம்ங்கிறாங்க. இப்போ புலன் வழியாகவும் போல எண்ணங்களும் இல்லை, எம்டி மைண்ட். அப்படி ஒரு மனமே இல்லைங்கிறாங்க. இருக்கு, எம்டி மைண்ட் இருக்கு. மனம் இந்த எண்ணங்களும் அற்று, புலன் வழியாகவும் செல்லாமல் எண்ணங்கள் அற்று மனம் இருக்கிறது. அப்ப அதுதான் நம்ம தனித்த மனம் என்று சொல்லி, தனித்த மனம் என்று சொல்லி. அப்ப எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறோம், ஆழ்ந்த அமைதியில் இருந்தோம் என்று சொல்லுகிறோமே, அதை உணர்ந்தது எது? அது மனம் தானே. நீ நல்லா தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப டீப் ஸ்லீப், ரொம்ப நிசப்தமா தூங்குனேன் அப்படி எப்படி நீங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அப்படி தூங்குனீங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? எண்ணங்கள் அற்று, எந்த நினைவுகளும் அற்று தூங்கினேன். அப்பயும் அந்த நினைவுகள் அற்று தூங்குனேங்கிறத
அங்க உணர்வக்கூடிய மனம்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல. அதனாலதான் நீங்க காலையில சொல்றீங்க. அப்ப மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முடியாது. எப்ப 0ன்னு போயிருதோ அங்கு மனம் இல்லைங்கிறது இல்ல. அங்க உடல், உயிர் பிரிந்து விடும். மரணம் என்பது நடந்துவிடும் என்பதை இந்த இடத்துல நம்ம அதை தெரிந்து கொள்வோம். இந்த இடத்துல மனிதனுக்கு மட்டும் தான் இந்த இறை உணர்வு பெறுவதற்கான பெர்மிஷன் இருக்கிறது என்று சொன்னாங்க. ஆமா. மனிதனுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் இருக்கிறது. இதுல ஒரே ஒரு ரகசியம் என்ன என்று சொன்னால், அந்த இறைவன் மனிதனுக்கு மட்டும் இறைவனை உணர்வதற்குரிய தகுதியை கொடுத்துவிட்டு, யார் குடுக்கிறது யாரு? இறைவன். இறைவனை உணர்வதற்கா? தன்னை உணர்வதற்கா? அவனையே அவனை தன்னை உணர்வதற்கான தகுதியை மனிதனுக்கு கொடுத்துவிட்டு, இறைவன் எப்படி நிற்கிறான்? ஒதுங்கி நிற்கிறான். அப்பதானே அவன உணர முடியும். அவன் உன் கூடயே வந்துகிட்டு இருந்தானே எப்படி உணர முடியும்? அப்ப அந்த இடத்துல என்ன பண்றான்? என்னை உணர்வதற்கான ஒரு தகுதியை உனக்கு கொடுத்து விட்டேன். அப்ப என்னை நீ உணர வேண்டும் என்று சொன்னால், நான் அசைவற்று அமைதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய செயல்பாடுகளில் நான் எதிலும் தலையிட முடியாது. தலையிட்டால் நீ என்னை உணர முடியாது. அதனால உன்னுடைய செயல்பாடுகளில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் நீ மனிதனாய் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும் என்பது 6வது அறிவின் துணை கொண்டு நீ தெரிந்து கொள். அந்த 6வது அறிவை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று அவன் அசையாமல் அமைதியாக இருக்கிறான். மனிதனுடைய செயல்பாடுகளில் அவன் தலையிடுவதில்லை. அதனாலதான் இப்ப மனுஷன் என்ன பண்றான்? தேவையை மீறுகிறான். அங்க 5 ஜீவன்ல எல்லாம் இறைவனே என்ன பண்றான்? தேவையை மீறுறத அந்த இடத்துல போய் நிறுத்திடுறான். அங்க அந்த ஜீவனோடு ஜீவனாக இருந்து அதை கரெக்டா அந்த வேலையை செய்யறான். ஏன்? விலங்கினங்களுக்கு கூட நின்று அதை தடுத்து நிறுத்திய இறைவா, என்னிடம் வந்து தடுத்து நிறுத்தவில்லையே. ஏன் என்று சொன்னால், உன்னிடம் நான் தடுத்து நிறுத்த வேலையை நான் செய்ய முடியாதுப்பா. உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டேன். 6வது அறிவை கொடுத்து விட்டேன். என்னை நீ உணர்வதற்காக நான் தனித்து நிற்கிறேன். போட்டோ எடுக்கணும், பாஸ்போர்ட் சைஸு. கேமரா மேன் இங்கிட்ட அங்கிட்ட அசைகிறாரு. நீங்களும் இங்கிட்ட அங்கிட்ட அசைஞ்சீங்கன்னா உங்களை போட்டோ எடுக்க முடியாதுல்ல. ஏங்க நான் அசைவேங்க, நீங்க அசையாம இருங்க. அப்பதான் உங்களை போட்டோ எடுக்க முடியும். அதே மாதிரி இறைவன் இதில் தலையிடாமல் இருந்தால்தான் அவனை உணர முடியும். அதனால அவன் நம்மளுடைய எந்த செயல்களிலும் தலையிடுவதில்லை. சாவியை கையில கொடுத்துட்டான். இந்தப்பா உன் கையில. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறான் மனிதன். அதன் உச்சத்துக்கு சென்று விட்டான். ஆக இந்த அடிப்படையிலே மனிதனுக்கு ஆன்ம விடுதலை என்ற ஒரு நோக்கம், ஒரு அற்புதமான தலைப்பு, அற்புதமான கருத்துரையாடல். இதை அழகாக வெளிப்படுத்திய சாந்தி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இன்றைய கருத்தாய்வு சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை உரைமா. தெளிவா இன்னைக்கு அம்மா சிறப்பா விளக்குனீங்க. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களையும் இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியில் மனிதன் பிறந்தது எதற்காக என்ற தலைப்பில் சிறப்பாக சிந்தனை உரையாற்றிய சாந்தி அம்மா அவர்களையும், அதைத் தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களையும் வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் தவநிலையில் வாழ்த்துவோம். சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. அதைத் தொடர்ந்து சிறப்பானதொரு விளக்கம் அளித்த நானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மாவோட விளக்கம் இன்னைக்கு சிரிப்பா இருந்தது. அம்மா வந்து ஐயாவோட புக்ல ஒரு கருத்தும் இன்னைக்கு கேள்வி அந்த கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சிறப்பா இன்னைக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அம்மா வந்து மிக சிறப்பாக இருந்தது. அதை தொடர்ந்து ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. ஐயா வந்து அம்மா வந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் அம்மா வந்து சொல்லி இது பண்றேன். அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மனிதன் பிறந்தது எதற்காகன்னா, இறை உணர்வு பெறுவதற்காக தான். இறைநிலையை அடைய அத வந்து
அவன் வந்து பிறப்புக்கும், இறப்புக்கும் இடையே வாழும் காலத்துல அவன் வந்து இயற்கை தத்துவ அறிவும், ஒழுக்க தத்துவ அறிவும் அவன் வந்து அதுதான் அவன் வந்து அவனோட வாழ்வின் நோக்கம். அவன் வந்து பிறந்தது இறையுணர்வு பெறுவதற்காக. அப்ப இறையுணர்வு பெற்றாதான் அவன் இறைநிலையை அடைய முடியும் என்று சொல்லி அம்மா நிறைவு செய்தாங்க. அம்மா நெறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அம்மா சிறப்பான விளக்கம், பாடல்லாம் சொன்னாங்க. அம்மாவோட குரல் எப்பவுமே இனிமையா இருக்கும். சிறப்புங்க அம்மா. வாழ்க வளமுடன். அ ஐயா இன்னைக்கு அத தொடர்ந்து ஐயா விளக்கம் குடுத்தாங்க. அ அ அ ச ஐயா வந்து என்ன இது பண்ணாங்கன்னா, இந்த மனிதனோட வாழ்வு எதற்காக? ஐயாவும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அ இறையுணர்வு பெறுவதற்காக தான். ஆனா வந்து மனிதன் வந்து இப்ப இருக்க மனிதன் என்ன பண்றான்னா, துன்பம் குடுக்குற செயல்கள்லாம் அவன் செய்றான். துன்பம் கொடுக்காமல் வாழ்வது தான் மனிதன் மனிதனாக வாழ்வது அர்த்தம். ஒரு மனிதன் வந்து உடலின் உழைப்பு வந்து 100 மனிதனின் தேவைய வந்து நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா அவர்கள். அப்ப வந்து அ நம்ப எந்த துன்பம் வந்தாலும், நம்ம வந்து மனிதன் வந்து ஆ வந்து மனிதன் மனிதனாக தான் வாழணும், இருக்கணும். நல்லது வந்து நல்லது செய்வதற்காக மட்டும் தான் பிறந்தவன் மனிதன். ஐயா வந்து சொன்னாங்க, நல்லது, கெட்டது நீ எப்படி என்ன இருக்கான்னு. ஏன்னா ஐயா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்பம், துன்பம்ன்றத பத்தி நம்மளுக்கு நெறைய விளக்கம் குடுத்தாங்க. இன்பம்ன்றது வந்து இயற்கையில இருக்கு. துன்பம் ஒண்ணு இல்ல. அதே மாரி நல்லதுன்றது மட்டும் தான் இருக்கு. கெட்டதுன்றது இல்லவே இல்ல. நல்லது தான் இயற்கையில் இயல்பாக இருக்கிறது. கெட்டது வந்து மனிதன் வந்து முயற்சி செய்து வருவது. அதுன்னு ஐயா சொன்னாங்க. அது வந்து எல்லாமே பார்க்கும்போது கடைசியில வந்து இரண்டொழுக்க பண்பாடுல தான் வந்து நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மாவின் நோக்கம் என்னன்னா, கர்ம வினை களையணும். அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல செயல்கள தான் நம்ம செய்யணும். ஐயா வந்து திரும்ப திரும்ப இத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மனிதனின் நோக்கம் வந்து நல்லத செய்யணும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. கெட்டது என்பது உலகத்துல எப்பவுமே இல்லன்றத தெளிவா ஐயா சொல்லி குறிப்பிட்டாங்க. சாமிஜி ஒரு பாடலையும் சொன்னாங்க. "குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே" அப்படின்னு சொல்லி அத சொன்னாங்க. நம்ம வந்து அறத்த கொடுக்க வேண்டியது வந்து கடமை வந்து யார்கிட்ட இருக்கு? முக்கியமானது வந்து தாய், தந்தை, பெற்றோர், சமுதாயம். அவர்களோட கடமை. அத வந்து யாரு கெடுக்குறாங்கன்னா, இவங்க எல்லாரும் கெடுக்குறாங்க. இததான் சாந்தி அம்மா அவர்களையும் அம்மாவும் அவங்களோட உரையில குறிப்பிட்டிருந்தாங்க. அ ஐயா குறிப்பிட்டிருந்தத சொல்லி குறிப்பிட்டாங்க. அப்ப நம்மளுடைய கடமைய நம்ம செய்ய தவறுனனால தான் இன்றைய சமுதாயம் வந்து ரொம்ப அதாவது அவரவர் கடமைய அவரவர் செய்யல சரியா அப்படின்ற இது இருக்கு எனக்கு. அப்போ ரமணரோட அந்த மனிதன் வந்து இருக்கும் வரை மனம் வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நினைவுகள் என்ற ஒன்றை கழித்து விட்டால் மனம் என்ன ஒண்ணு இல்ல. ரமணர் சொல்றதா சொன்னாங்க. ஐயா தனித்த மனம்னு கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு இந்த தமிழ் ஆனந்தத்துல சொல்லிக்கிட்டே வராங்க. தனித்த மனம்ன்றது எண்ணங்களற்ற மனம் தான் தனித்த மனம் ஐயா சொல்றாங்க. மனிதனுக்கு ஆன்ம விடுதலை வேணும். அதுதான் அவனோட வாழ்வின் நோக்கம். மனிதன் பிறந்தது அதற்காக தான் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்தாங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அ ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளலாங்க ஐயா? கேள்வி இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். கேள்வி சரிங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சாந்தி ஆ அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா சொல்லுங்க. சாந்தி அம்மா சிந்தனை உரை சொன்னா பாடல் பாடிவிட்டு போயிட்டாங்கய்யா. பாடல் மாரியே பாடிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். இல்ல, இல்ல. பாடல் மட்டும் இல்ல. அது அ கருத்துரையாடல் மாரி இருந்தது. ஆமாமா. அவங்க அதுல இருக்கிற முக்கிய மைய கருத்துக்கள்லாம் எடுத்துட்டு, அதுல ஆய் வந்து ஆ ஆ கேள்விய உண்டாக்கி, அந்த கேள்வி ஆய்வாளராக அ ஆமாமா. அவங்க வந்து அ இது ஒரு நல்ல அதாவது மெத்தடுங்கய்யா அது ஆக்சுவலி. இது நல்ல இப்படித்தான் மெத்தட், நல்ல புத்தகம் மெத்தட். கலந்தாய்வு செய்யணுன்றத இப்படிதான் பண்ணணுன்ற மாரி அவங்க அவங்களோட உரை ஆ இருந்தது. ஒரு இப்ப இவங்க கலந்தாய்வு வந்து நான் ஒரு புத்தகத்த ஒரு ட்ரெய்னர் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெய்னர் மாரி வந்து ஆ. இப்படி இது மாரி குடுத்தாங்கன்னா, நாம வந்து இந்த புத்தகத்த உருவாக்குனதுக்கு ஒரு திருப்தி அப்பதான் நமக்கு கிடைக்குது. அப்பா நல்ல வேளை இந்த ஆமா. புத்தகத்த எழுதுனோம்ப்பா. அப்படின்னு தோணுது, அதுதான். தோணுது. ஐயா நீங்க இதெல்லாம் நான் தான் எப்படி நான் பேசுறேன் நீங்க சொல்றீங்களோ, எப்படி இதெல்லாம் எழுதுறேன்னு எனக்கே பிரமிப்பா இருக்குது. தெரியல, அப்படி ஒரு தெரியல. ஒரு உணர்வு குடுத்ததுக்கு சாந்தி அம்மாக்கு தான் அந்த கிரெடிட் போகும். வாழ்க நல்ல வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா நீங்க இது நீங்க மாரி வாழ்க நெறைய வளமுடன். புத்தகங்கள் கலந்தாய்வு செய்யணும்னு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க சாந்தி அம்மா வளமுடன் ஐயா. லைன்ல இருக்கீங்களா? அவங்க இல்ல ஆ போயிட்டாங்க போல.
ஐயா இருக்கங்க இருக்காங்க ஐயா. இருக்காங்க வாழ்க இருக்காங்க வளமுடன். இருக்காங்க வாழ்க இருக்கங்க ஐயா. வளமுடன் அம்மா. சாந்தி அம்மா, மிக்க அம்மா வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிங்க. சிறந்த ஒரு தெளிந்த நீரோடை போல கொடுத்திருக்கீங்க. இந்த புத்தகம் உருவானதற்கே இறைநிலையும் குருவிற்கு தான் நன்றி சொல்லணும். அது ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து வந்து முத்தாய்ப்பா வந்து இப்ப உங்களுடைய உரை, சிறப்பான உரையை கேட்கணும்னு இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம இன்னும் அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். இதுல இந்த புத்தகத்துல நீங்க ரொம்ப சொன்னது மனித மனம்தான் பிரபஞ்சத்தில் இறைநிலையை உணரக்கூடிய தகுதி பெற்றிருக்கு, அந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவன் வந்து உலக பொருட்களிலும் மற்றதுலயுமே சிக்கிக்கிட்டான் அப்படின்னு. அதற்கு உதாரணமா ஐயா சொல்லியிருக்காங்க, அந்த உப்பு கடல் நீரில் தன்னை அந்த கடலின் ஆழத்தை பார்க்க குதித்தது, அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகி போச்சுமா. பசுமரத்தாணி போல மனதில் பதிந்தது. நிறைய தடவை படிச்சிருந்தாலும் இப்ப நீங்க அது தனியா எடுத்து சொல்லும் போது அப்படியே பதிந்தது. ரொம்ப சிறப்பு. இதற்காகத்தான் தினம் தினம் அவரவர்கள் இல்லத்திலேயே நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே, ஏன்னா இந்த சிந்தனை துளிகள், சிந்தனை உரைகள் நமக்கு நம்முடைய அந்த பொருட்பற்றில் ஓடக்கூடிய மனதை திசை திருப்பி கொண்டு வரும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. தெளிவான விளக்க உரை. எல்லாம் இறை செயல் என்பதைதான் உணர்ந்து இருக்கிறோம். நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். அடுத்ததா ஜியோமி நீங்க பேசலாங்க. வாழ்க அம்மா, வளமுடன். ஒரு விண்ணப்பம். அம்மா பார்வதி அம்மா புத்தகம் கேட்டிருக்காங்க. புத்தகத்திற்கான டீட்டெயில்ஸ் சண்டே குரூப்லயே போட்டிருக்கேன். மறுபடியும் தனியா அவங்களுக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லுங்க. இப்ப அடுத்த பாகம் புத்தகம் 2வது கலந்தாய்வுகளையும் கலந்துக்கலாம். ஏன்னா அவங்க ஆசிரியர்ன்றனால அவங்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்து அந்த நேரடி வகுப்பு பற்றிய டீட்டெயில்ஸும் சொல்லிடுங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜியோமி நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சாந்தி அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்து அவங்களோட சொன்ன வாழ்க விதம். வளமுடன். வாழ்க அது வளமுடன். வந்து அவங்க படிக்க அந்த அவங்க புத்தகம் அவங்க தமிழ் ஆசிரியராக இருந்து பணியாற்றியவர்கள். அதனால அந்த அடிப்படையில அவங்க அதை எடுத்துட்டு போனாங்கம்மா. வாழ்க ஆமாங்க வளமுடன். ஐயா. அதனோட நயம் தெரியுது. அவங்க பேசும்போது ரொம்ப அழகா இருந்தது. இன்னொரு முறை அத கேட்கணும்னு இருக்கு. பாதி இன்னும் கேட்காம விட்டுட்டேங்க ஐயா. அவங்க இன்னொரு தலைப்புல வருவாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி அவங்க அம்மா அவங்க உரை வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா இப்போ இந்த மாதிரி காந்த தத்துவத்துக்கும் வந்து புத்தக கலந்துரையாடல் நடக்கணும். நீங்க அதுக்கும் புத்தகம் வந்து போடணும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரைட்டு. எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பிரபஞ்சத்தில் விதையுங்கள். அது எப்படி நடக்கும் என்பதோ நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க என்ன எனக்கும் அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு கார்த்திகேயன். அதற்கான காலத்துக்காக காத்திருப்போம். ஓகே. அது இப்ப என்ன அப்படின்னு சொன்னோம்னா, காந்த தத்துவம் புத்தகமா மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வருகிறது என்று சொன்னால், இந்த காந்த தத்துவம் இப்பொழுது எதற்கு என்று வேதாத்திரி ஆசிரியர்களே நிறைய பேர் அதை அப்படியே கைவிட்ட மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அங்க வேதாத்திரி மகர்ஷியினுடைய ஆன்மா அங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய தாக்கம் நம்ம மேல தாக்குதோ அப்படின்னு தோணுது. இறைநிலையும் குருவும் நமக்கு அப்பணியை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டால் கண்டிப்பாக செய்து முடிப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேளுங்கய்யா. ஐயா நீங்க சொன்னீங்க இறைவன் வந்து அவர் வந்து நம்மளுடைய செயல்கள்ல அவரே இறைவனே உணர்வதற்காக வந்திருப்பதால தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறார். நம்மளுடைய செயல்கள்ல தலையிடுவதில்லை. சாவி நம்மளிடமே கொடுத்து விட்டார் அப்படி சொல்றீங்க. ஆனாங்கய்யா இப்ப நம்ம ஏதாவது சில செயல்கள் செய்யும் போது நம்மளுக்குள்ள இருந்து ஒரு இது வருது இல்லைங்கய்யா. இத நீங்க இப்படி செய்யக்கூடாது, தப்பு அப்படிலாம் அப்ப அது இறைவன் தானங்கய்யா சொல்றாரு. அது 6வது அறிவு. அது 6வது அறிவு. அது
உங்களுக்கு ம். அதை உங்களை ம். தடுத்து இதை ம். செய்யாத, இப்படி செய்யி போதும் அப்படின்னு ம். சொல்றது வந்து 6வது அறிவு. இப்ப பாருங்க, ம். நீங்க ம். சாப்பிடுறீங்க, ம். பசி தீர்ந்துருச்சு போதும் ம். அப்படின்னு உள்ள இருந்து ஒண்ணு சொல்றது இறைவன் அல்ல, அது 6வது அறிவு. ஆனால் ம். அந்த சரிங்க. பறவைகளுக்கோ ம். விலங்குகளுக்கோ இறைவனே சொல்றான். ஓ! சரிங்க. அது ஏன் ம். அப்படின்னு ம். வச்சுக்கங்களேன், இறைவன் டைரக்டா ம். கனெக்ஷன்ல இருக்கிறான் அவங்கள்ட்ட. ம். ஏன் தெரியுமா? ம். ம். அந்த விலங்குகளினுடைய அந்த முதுகு தண்டு ஹரிசாண்டலா இருக்கும். அவங்களுடைய ம். மூலாதாரமும் ம். துரியமும் எப்பொழுதும் இணைப்பிலேயே இருக்கும். ம். சரிங்க. உங்களுக்கு அப்படி இருக்கா? இல்ல. ம். இல்ல. இல்ல. அங்க உச்சியில ம். தனியா இறைவன் தனியா போய் நிக்கிறான். ம். சரிங்க. ரைட்டா? ஆனா ம். 6வது அறிவை அவன் கொடுத்து விட்டான். அந்த ம். 6வது அறிவு தான் சொல்லுகிறது உங்களுக்கு. நம்ம 6வது அறிவு சொல்றத கேட்கறது இல்ல. ஓ! சரிங்க. அதான். அப்படியா? சரிங்க. வாழ்க வளமுடன். அப்ப இந்த 6வது அறிவுன்னா, நம்மளுக்கு அந்த மனசாட்சின்னு சொல்றாங்க இல்லையா? அதாங்களே அதான் இல்லைங்கய்யா? ஆ 6வது. அதுதான், ம். அதுதான், அதுதான். மனதின் அதுதான். அடித்தளம் தான். அதுதான் அதுதான். 6வது அறிவு. 6வது அறிவு வந்து ரொம்ப ம். அதாவது இப்போ ம். நம்ம 6வது அறிவுங்கிறது நம்ம ம். எல்லாமே 5.3 சார் சொல்லுவாரு 5.3, 5.4 அப்படி தானே ம். இருக்கிறோம். ம். இப்போ சரி. ம். 5.3, 5.4 வருதுன்னு சொல்றது கூட எனக்கு இதா ம். இருக்கு. இப்ப எப்படி ம். இருக்கோம்னா, ம். 4.7, 4.8க்கு போயிட்டானா மனுஷன்னு தோணுது. ம். கீழ 5.3ல இருந்தா கூட எரியுது. பரவாயில்ல. ம். 4.7, 4.6ன்னு போய்க்கிட்டு இருக்கிறான். அந்த கீழ மாரி ஆயிப்போச்சு. எரியுது. கீழ அதான் விலங்கினத்தை விட கேவலமால போய்க்கிட்டு இருக்கான். அப்படி ம். இருக்கு. ரைட்டு. ம். சரி. சரி. அதான். இதையெல்லாம் நம்ம 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 உணர்ந்து கொள்வோம். அப்ப அது அந்த ம். நமக்குள்ளாக இருந்து நமக்கு உணர்த்துவது நமக்கு 6வது அறிவு தான் உணர்த்துகிறது. சரிங்க, சரி. நீங்க ம். அ ம். கொஞ்சம் பேருக்கு ம். கிட்ட கேட்கிறோம். "ஏன்டா உனக்கு ம். மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அப்ப அங்க ஆமாங்க. என்ன ம். அர்த்தம்? அங்க 6வது ஆமா. அறிவு டோட்டலா அவன் நான் 4.8க்கு போயிட்டான். ஓ! சரிங்க. ரைட்டா? நமக்கு ம். ஏதோ ம். 5.6, 5.5ல ம். இருக்கிறதுனால தான் ம். மனசாட்சி ம். தடுக்குது. ம். இருந்தாலும் என்ன பண்றதுன்னு செஞ்சு விட்டேன். ரைட்டு. அப்படிங்கிறான். ம். அந்த ம். மனசாட்சியாவது சொன்னுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு 5.5ல இருக்கிறதுனால தான் சொன்னுச்சு. அந்த ம். 4.8க்கு போனவனுக்கு, அது ம். டோட்டலா மனசாட்சிங்கிறதே இல்லாம செய்றான் அவன். அப்படி ஆயிட்டான் அவன். அந்த நிலைக்கு ம். போய்விட்டது. சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன். அப்ப நம்ம எப்பவுமே அந்த ஒரு அமைதியான அந்த நிலையில இருக்கும்போது மட்டும் தானங்கய்யா, உள்ள இருந்து சொல்றது நம்மளுக்கு கரெக்ட்டா கேக்குதுங்க இல்லங்கய்யா? அந்த நிலை அந்த நிலையில இருக்க முடிய நீங்க மாட்டேங்குது. ம். நீங்க இப்ப பீட்டா ம். லெவல்ல ம். 25க்கு மேல 40க்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு 6வது அறிவு காணாம போயிரும். ம். சரிங்க, சரிங்க. ரைட்டா? அப்ப நீங்க ம். அந்த அந்த ஆல்ஃபா லெவல ஒட்டி இருக்கும்போது தான் உங்களுக்கு 6வது அறிவு செயல்படும். சரி மேடம். சித்ரா சரிங்க. அம்மா. சிறப்புங்க. சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சித்ராம்மா. விஜயலட்சுமி அம்மா, இப்போ உங்க ம். வீட்டுக்காரோட ம். சண்டை போடுறீங்கல்ல? ச சோ ம். கவ சோ ஆமாங்க. கோவமா ம். கத்துறீங்கல்ல? அப்போ அங்க ம். 6வது அறிவு இல்ல. அதான் சொல்ல வர்றாரு ஐயா. ஆ அப்ப 6வது அறிவு இல்ல. இல்ல. அதுக்கப்புறம் யோசிப்போம். திருப்பி திருப்பி ம். அந்த 5.5க்கு வந்துட்டு, "ஐயய்ய! இப்படி கட்டிப்புட்டனே" அப்படிம்போம். ம். எப்ப கரெக்ட்டுங்க. 4.8ல போய் கட்டிப்புட்ட 5.5ல வந்து நம்ம சிந்திப்போம். ம். அப்பயும் சிந்திப்போம். அவ்வளவுதான். அ அ- அப்ப 6க்கு நம்ம முழுசா போகல. வாழ்க ம். வளமுடன். வாழ்க வளமுடன். அண்ணா 2 நாள் முன்னாடி எங்க வீட்ல நடந்தது அண்ணா சொல்றாரு. வாழ்க வளமுடன். நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சித் சித்ரா அம்மா நீங்க பேசலாங்க அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வா- வளமுடன். வாழ்க சாந்தி வளமுடன். அம்மா வந்து ஒரு தமிழ் ஆசிரியை எப்படி அ, கொடுப்பாங்கறதுக்கு தெளிவா அவங்க கிட்ட இருந்து நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஐயா கண்டிப்பா. ஆ சாந்தி அம்மாவோட அது ஒரு எப்படி ஒரு இத லாஸ்ட் இதுலயும் அவங்கள பார்த்து தான் நான் கொஞ்சம் காப்பி அடிச்சேன். ஆ அது அதான் வாழ்க அது வளமுடன். அதுக்கு ஆ, முயற்சி பண்ணுங்க. ஆ. கண்டிப்பாங்க எல்லாருமே ஐயா. அது ஐயா அவங்க அம்மா சாந்தி அம்மா ஸ்டைல்ல நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ அதான் கலந்தாய்வு பண்றதுன்னா நல்லா இருக்கு. அதாவது அதுல இருக்கிற அவங்க ஆமா. ஹைலைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த புக்ல இருக்கிற ம். எசன்ஸ் எடுத்துட்டு அந்த பர்ட்டிகுலர் சாப்டர்ல அதுல இருக்கிற ஆமாங்க. ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து அவங்க கேள்வி ரெடி பண்ணி அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. அது அது அதுவும் ஆமா. அந்த அவங்க ஆர்டர் ஒரு முன்னுரை, அதுதான் அந்த order. மாரி ஒரு முடிவுரை, அந்த மாரி கொண்டு வராங்க. ஒரு கட்டுரை எழுத சொன்னா எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் எடுப்போம், அந்த லெவல்ல அவங்க கொண்டு போறாங்கய்யா. அவங்களோட குரலே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நம்மள வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிரும். அவங்களோட
மன அமைதி வேணும்னாலே நான் சாந்தி அம்மாவோட பாட்டு போட்டாலே டீப்பா போயிடும். அவங்க ரொம்ப அடிக்கடி சொல்லும்போது அந்த ம். ஹைலைட்ஸ் எடுத்துட்டு ஐயா ம். சொல்லியிருக்காரு, ஐயா சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே இங்க ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள அப்படியே கூச்சமா இருந்துச்சு. ஐயாவுக்கு ம். எப்படி ஐயா எப்படி இதை சொன்னாரு எனக்கே தெரியல. அப்ப சரிங்க. அந்த இடத்துல வந்து முழுக்க 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 குருவினுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து ஆஹா அவ்வளவுதான் அவர் தான் சொன்னாரு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதை கண்டிப்பாங்க. ஹைலைட் பண்ணி காட்டும்போது எனக்கு ம குரு குருவினுடைய நினைவு தான் வந்ததே தவிர இதுல ஐயா சொல்றதுக்கு ஐயா கிட்ட எதுவுமே கிடையாது. வாழ்க கண்டிப்பாங்க வளம். ஐயா. உங்களோட 100க்கு 100 உண்மைங்க. அ ஐயா நான் நம்ம 2 பேரும் பேசும்போது கூட சொல்லுவீங்க. இதெல்லாம் நான் எப்ப பேச எனக்கே தெரியலன்னுவீங்க. எனக்கே அதுதாங்க தெரியல. உயிர் கலப்புங்க. ஆனா அது ஐயா நீங்க வந்து அப்படியே நாசூக்கா சாந்தி அம்மாவ அடுத்து புக் பண்ணிடுறாரு. ஒரு தடவ வந்து அஹ் இப்ப கூட அடுத்த லெவலுக்கு அவங்க குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி சாந்தி நிச்சயமா அம்மா நிச்சயமா புதுசா நிச்சயமா. வாங்க. அப்ப அது 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 அவங்க வந்து ஒரு ட்ரெய்னர் மாதிரி அவ்வளவுதான். கண்டிப்பாங்க ஐயா. வாழ்க அதே வளம். மாரி நீங்களும் வந்து உங்களோட ஸ்பீச்சும் நாங்க கேட்டுட்டே இருக்கனாலங்க ஐயா, வலி வருகிறதா நல்லது சொல்றீங்க இல்லையா? ம். அவமானப்படுத்துகிறார்களா நல்லது. அதுக்கு நல்லது. இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே இன்னைக்கு கேட்டிருந்தா இன்னும் முன்னேறி இருக்கலாம். இன்னைக்கு ஆமா ஆமா சொன்னாருக்கா, ஆமா. இன்னைக்கு காலையில சிந்தனை உரையில சொன்னார்ல, ஐயோ வீங்கிருச்சே சொல்லக்கூடாது. வீங்கிருச்சுன்னு ஐயோ! சொல்லணும். அதுதான் காலையில சொன்னார் இல்லைங்களா? ஐயங்கச்சு. இப்ப நம்ம அஹ் கிட்ட இருந்து நம்ம சுற்றி உள்ளவங்களும் கத்துக்கிறாங்க ஐயா இது. இது நம்ம சொல்லி சொல்லி அவங்களும் ஓகே ம். கர்மவினை நம்ம கர்மவினை தான் அவங்கள அப்படி பேச வச்சிருக்கு. இப்ப நெறைய ம். எல்லாருமே கர்மான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா இப்ப தமிழ் நானு ஆனந்தராஜ். இத ம், இந்த தத்துவத்தை எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ம், நேத்து ஒரு 1 1/2 மணி நேரம் ஒரு ஸ்பீச் கேட்டேன். பயங்கரமா என்னை பாதிச்சது. ம். ரொம்ப பாதித்தது. சரிங்க. அஹ் சசிகுமார் ஐயாவும் கேட்டாரு அந்த ஸ்பீச்ச. அது ஆமா, என்னை ஆமா. ரொம்ப புரட்டி போட்டுச்சு. ரொம்ப புரட்டி போட்டுச்சு. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.